இந்த இலைக்கடியில் போய் ஒளிஞ்சிருக்குல்ல அந்த குட்டி எலி தான் மைலோ. இந்த மைலோ என்ன பண்ணுமா, எப்போவுமே இந்த பூனை வந்தால் போய் இலைக்கடியில் ஒளிஞ்சிக்குமா. அப்படி எப்போவுமே இந்த பூனை வாட்டி கத்தி பயன்படுத்துமா. இப்படி பயன்படுத்தி நிறைய எலியை பிடிச்சி உள்ளே போட்டுருமா. அதே மாதிரி அன்னைக்கு மைலோவோட ஃப்ரெண்டை பிடிச்சி இந்த கேஜ்குள்ளே போட்டுருச்சான். போட்டுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது. பாத்தியா பிடிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மைலோவில் உடனே பயந்து போய் நடுங்கி, அச்சோ நம்ம ஃப்ரெண்டு மாட்டிக்கிச்சே, எப்படியாவது எனக்கு காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீஸ் ட்ராப்பை வைக்கிது. இந்த சீஸ் ட்ராப்பில் கண்டிப்பாக மூட மாட்டிடும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுது. அது நினச்ச மாதிரியே அந்த பூனை வந்து கரெக்டாக ஒரு ஜம்ப் பண்ணுது பாருங்கள். அந்த ட்ராப்குள்ளே மாட்டிக்கிச்சு. அதுக்குள்ளே மாட்டின உடனே இந்த மைலோவில் வேகமாக போயிட்டு அது ஃப்ரெண்டு மாட்டியிருந்ததில் அந்த கேஜை ஓப்பன் பண்ணி விட்டுச்சு. மைலோவோட ஃப்ரெண்டும் வெளியில் வந்துருச்சு. அப்புறம் எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அதை நினச்சி மைலோ ரொம்ப ப்ரௌடாக நின்றுச்சு. அவ்வளவுதான். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.